தமிழ்நாட்டில் 12 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, புதுக்கோட்டை, கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்புடைய நபர்களுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் 12 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை, புதுக்கோட்டை, கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், என்ஐஏ சோதனை குறித்தான முழு விவரங்கள். தமிழகத்தில் 12 இடங்களில் எண்ணெய் சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை இந்த சோதனையை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சமீபத்தில் பல்வேறு விதமான அச்சுறுத்தல் தொடர்ந்து வந்தவண்ணமாக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சென்னையில் கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட இடங்களிலும், அதேபோன்று கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட மொத்தமாக 12 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவும், இந்த சோதனையின் அடிப்படையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதன் அடிப்படையில் மேலும் சிலர் இந்த சோதனையில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறனர். தற்போது இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், மேலும் அடுத்த கட்டமாக ஒரு செய்தி அறிக்கை வெளியிட இருப்பதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.